பார்க்கறது என்னங்க சார், எங்களை சிரிக்க வைங்க, வீட்டில் சிரிக்க வைங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு தாங்க சார் இத்தனை பேரும் கேட்குறோம். இத்தனை பேரும் மனசுக்குள்ளாரையும் நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றோம் சார். எப்பயுமே எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் தாங்க சார். வெளியே வந்து நல்லா பேசுவாங்க, பாடுவாங்க, காமெடி பண்ணுவாங்க, எல்லாம் பண்றாங்க சார். வீட்டுக்குள்ளார சிரிக்கிறதே இல்லைங்க சார். அவர் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லைங்க சார். சிரிக்க மாட்டாரா? சிரிக்க மாட்டாங்க, நல்லா பேச மாட்டாங்க. நீங்க வீட்டுல நீங்க சிரிச்சு பேசுறதே இல்ல, குறைச்சிட்டீங்கிறாங்க. இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே அவங்க கேட்டதும் கிடையாது. இதை வாங்கித்தான் அதை வாங்கித்தான் எதுவுமே கேட்டது கிடையாது. இங்க கூட்டு போங்க அங்க கூட்டு போங்கன்னு சொன்னது கிடையாது. எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது. ஷூட்டிங் அவங்க பார்த்ததும் கிடையாது. இன்னைக்கு தான் முறை வந்திருக்காங்க. ஆமா சார், இன்னைக்கு தான் இந்த படப்பிடிப்புன்னு வந்திருக்காங்க. இது நான் கல்யாணம் பண்ணும்போது 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், முதல் ஃபர்ஸ்ட் டே நைட்டு முதல் ராத்திரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ கேட்டேன் ஒய்ஃப் கிட்ட, ஏமா உனக்கு என்னம்மா, உனக்கு என்ன ஆசை? ஏன்னா உனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே இல்லை, என்னம்மா ஆசை? நான் படிக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னம்மா படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் நாங்கள். சரி, அதுக்கப்புறம் அவங்கள வந்து +2 படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் பிலிட் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் பிஎட் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் எம்ஏ படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல. ஆசிரியர் விருது வந்து என் ஒய்ஃபுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு சந்தோஷம் அது மட்டும்தான் ஒழிய வேற எந்த சந்தோஷத்தையும் நான் கொடுக்கல. இது வரைக்கும் ஒரு பிட்டு நகை கூட நான் வாங்கி கொடுத்தது கிடையாதுங்க. ஒரு புடவை வாங்கி கொடுத்தது கிடையாது. எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது. ஆனா எனக்காக எனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு கார் வாங்கி கொடுத்தாங்க. என்னுடைய லைஃப் இன்னைக்கு வந்து இப்படி நான் சொந்த வீடு கட்டி இப்படி வீடு காரு பங்களா அப்படின்னு இருக்குன்னா காரணம் என்னுடைய மனைவி தான். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. நான் இது வரைக்கும் நான் ஒரு பொட்டு நகை கூட நான் வாங்கி கொடுத்தல என் மனைவிக்கு. ஆனா எனக்காக செயின் மோதிரம் அப்படி போட்டு அழகு பார்ப்பாங்க. அப்படி எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. ஆனா என் புருஷன் நல்லா இருக்கணும், ரோட்ல போகும்போது நல்லா இருக்கணும். என் புருஷன் ரோட்ல போகும்போது 4 பேர் மதிக்கணும். ஏப்பா நீ பழைய கார் வச்சிருக்க, 15 வருஷமா ஏன் இந்த கார் வச்சிருக்க, காரமாத்து. இம்மிடியா எனக்கு வந்து இந்த நியூ இயர் அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க அவங்களுக்கு கொடுத்தது வந்து என்னைக்குமே யாருமே அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு விஷயத்த அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. படிப்புங்கிறது யாராலையும் சாமானியமா கொடுத்துட முடியாது. அவங்க கிட்ட இருந்து என்னைக்குமே அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து அது பறிக்க முடியாத ஒரு விஷயம், அது படிப்பு. அதை நீங்க கொடுத்திருக்கீங்க. அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த எல்லா செல்வமும் அழியக்கூடியது. ஆனா நீங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னைக்குமே அழியாது.